வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. ஸோ நாம் நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸை பொறுத்த வரையும் ஆக்சுவலாக ரிப்பீட் வேல்யூஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது எத்திக்ஸில் வந்து கொஷின்ஸ் ரிப்பீட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்திக்ஸில் கோட்ஸ் ஆஃப் தி லீடர்ஸ் கேட்குறது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயம். ஸோ மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலாய் லாமா, ஸோ ஆப்ரஹாம் லிங்கன், நெல்சன் மண்டேலா, இவங்கள மாதிரி தலைவர்களோட கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கேட்டுட்டாங்கன்னா அது திரும்பவும் கேட்கறதுக்குறான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புத்தாவோட டீச்சிங்ஸ். ஸோ இந்த கொஷினும் திரும்பவும் ரிப்பீட் ஆகிறதுக்கு வேல்யூஸ் மீன்ஸ் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். வாட் டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா ஆர் மோஸ்ட் ரெலவெண்ட் டுடே அண்ட் ஒய் டிஸ்கஸ். கொஷின் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. புத்தாவோட டீச்சிங்ஸ் எல்லாம் இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, எந்தெந்த டீச்சிங்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்குது, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் புத்தாவோட டீச்சிங்ஸ் எதெல்லாம் வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். ஸோ புத்திஸ்ட் டீச்சிங்ஸ் இன்ஸ்டில்ஸ் compassion, serenity and happiness among the people. So mercy, so ஒரு mercy பாவம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமைதி. ஸோ ஆக்சுவலாக ஒரு பீஸ்ஃபுல்னஸை வந்து மக்களுக்குள்ளே வந்து விதைக்குது புத்திஸ்ட் தாட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மன அமைதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்குள்ளே விதைக்குது. ஃபோஸ்டரிங் சஸ்டைனபிள் ஹார்மனி பிட்வீன் ஹியூமனிட்டி அண்ட் நேச்சர். ஸோ ஹியூமனிட்டி அண்ட் நேச்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணுன்னா ஒரு வழி வகுக்குது. ஸோ என்னது புத்திஸ்டோட டீச்சிங்ஸ், புத்தாவோட டீச்சிங்ஸ். த டீச்சிங்ஸ் ஹாவ் த பவர் டு பாசிட்டிவ்லி டிரான்ஸ்ஃபார்ம் சொசைட்டி இன்டு மோர் ஹியூமன் அண்ட் இம்ப்ரூவ்டு வெர்ஷன். ஸோ ஹியூமனை இன்னும் மோர் ஹியூமனாகவும் அண்ட் இம்ப்ரூவ்டு வெர்ஷனாகவும் கொண்டு போகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் டீச்சிங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. As exemplified by the Tibetan spiritual leader Dalai Lama, the 20th century witnesses much war and violence, promoting the urgent need for collective efforts to ensure that 21st century becoming an era of peace and dialogue. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் தாட்ஸ். ஸோ என்னது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனாக இன்னும் மோர் ஹியூமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே புத்தா சொன்னது. அதே சேம் டைமில் வந்து தலாய் லாமா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா 20th சென்ச்சுரி தான் வாராக போயிடுச்சு. ஸோ கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் வாராக போயிடுச்சு. 21st சென்ச்சுரியாவது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் அண்ட் டயலாகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பொட்டன்ஷியல் ஃபார் அனதர் கொஷின். ஸோ தலாய் லாமாஸ் 20th century witnesses much war and violences. ஸோ தலாய் லாமா வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, மச் வார் அண்ட் வயலன்ஸ் 20th century. 21st century வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும்னு அவர் விருப்பப்படுறாருன்னா பீஸ் அண்ட் டயலாகாக இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷனுக்கு அடுத்து டாபிக் ரெலவன்ஸ் ஆஃப் புத்தா. என்னெல்லாம் ரெலவன்ஸ்? ஸோ ஆக்சுவலாக புத்தாவோட நிறைய சொல்லியிருக்கிறாரு. பட் இன்னைக்கு எது ரெலவெண்ட்டாக இருக்கோ அந்த டாப்பிக்கை பிக் பண்ணுறோம். மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன், compassion and kindness, non-attachment and impermanence, right speech and ethical conduct, the middle path, self-responsibility. இந்த 6 டாப்பிக்கும் நாம் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன். ஸோ ரொம்ப சிம்பிள், ஃபோக்கஸ் அண்ட் மெடிடேஷன். ஸோ இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் யாரும் வாழ்கிறதில்ல. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் பார்க்குறோம், ட்விட்டர் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், நாளைக்கு அடுத்து. ஸோ ப்ரெசன்ட் மொமெண்டத்தை யாரும் ரியலைஸ் பண்ணுறதில்ல. அப்போது அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரியலைஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் மெடிடேஷன் பண்ணணும். ஸோ டுடேஸ் ஃபாஸ்ட் பேஸ்ட் அண்ட் digitally connected world, the practice of mindfulness enables individual to be present in the moment. மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா அந்த மொமெண்ட்டை இப்போ இருக்கக்கூடிய மொமெண்டத்தை ஃபீல் பண்ணுறதுக்கு உதவுது. அண்ட் கல்டிவேட்டிங் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் டிக்ரீசஸ் த ஸ்ட்ரெஸ். செல்ஃப் அவேர்னஸும் கல்டிவேட் பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்குது, ஆன்சைட்டியும் குறைக்குது. இந்த எரா டாமினேட்டட் பை கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ராக்ஷன், mindfulness offers a means to find inner peace and focus on what they truly means. So
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய வேர்ல்டில் ஃபோக்கஸ், மைண்ட்ஃபுல்னஸ், ஃபோக்கஸ், ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணால் நமக்கு என்ன நடக்கும்? இன்னர் பீஸ் நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இன்னர் பீஸ் இருக்கிறது மீன்ஸ் நாம் ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து நமக்கு என்ன உண்மையாக நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன். கம்பேஷன் அண்ட் கைண்ட்னஸ். ஸோ கம்பேஷன் அண்ட் கைண்ட்னஸ் மச் நீடட் இன் த வேர்ல்ட் மார்க்டு பை கான்ஃப்ளிக்ட் அண்ட் டிவிஷன்ஸ். ஸோ கம்பேஷன்னா இரக்கம். ஸோ கம்பேஷன் அண்ட் கைண்ட்னஸ் ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் ஒரே மீனிங் தான், இரக்கம். ஸோ என்ன பண்ணுறது? இரக்கப்படுறது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு கயோட்டிக்கான ஒரு வேர்ல்டில், ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ், ஸோ நிறைய பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டில் எம்பத்தி அண்ட் கம்பேஷன், அந்த இரக்க குணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்இக்வாலிட்டியை குறைக்கும். ஏன்னா இரக்க குணம் இருக்கிறோம் மீன்ஸ் எம்பத்தியும் கம்பேஷனும் இருக்குது அப்படின்னா, அந்த இரக்கத்தன்மை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த சோஷியல் இன்இக்வாலிட்டியை அட்ரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிமினேஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷனை வந்து அட்ரஸ் பண்ணோம். அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் கன்சர்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராக்டிசிங் கம்பேஷன் ஃபோஸ்டர்ஸ் சென்ஸ் ஆஃப் இன்டர்கனெக்டட்னஸ் ப்ரமோட் மோர் ஹார்மோனியஸ் அண்ட் கேரிங் சொசைட்டி. ஸோ ஒரு ஹார்மோனியஸான கேரிங் சொசைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டு வந்து விடும். என்னது? கம்பேஷன் அண்ட் கைண்ட்னஸ் ஃபாலோ பண்ணுறது. ஃபஸ்ட்டு மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன், நெக்ஸ்ட் கம்பேஷன் அண்ட் கைண்ட்னஸ், நெக்ஸ்ட் நான் அட்டாச்மெண்ட் அண்ட் இம்பர்மனன்ஸ். ரொம்ப பாருங்கள், ஆக்சுவலாக இது ரெண்டுமே நீ ஈஸியாக வந்து நாமளே டிஸ்கிரைப் பண்ணிடுவோம். பட் நான் அட்டாச்மெண்ட் அண்ட் இம்பர்மனன்ஸ் என்னது? அது கன்சியூமர் ட்ரிவன் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் சொசைட்டி. இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் ட்ரிவன் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் சொசைட்டி. ஸோ நான் அட்டாச்மெண்ட் அண்ட் இம்பர்மனன்ஸ் ஹோல்ட்ஸ் சிக்னிஃபிகண்ட் ரெலவன்ஸ். என்னது? அண்டர்ஸ்டாண்டிங் தட் எவ்ரி திங் இஸ் டிரான்சிட் ஹெல்ப் இண்டிவிஜுவல் லெட் டு கோ ஃபார் மெட்டீரியலிஸ்டிக் பொசிஷன் அண்ட் ரெடியூஸ் அட்டாச்மெண்ட் டு அவுட்கம்ஸ் லீடிங் டு த கிரேட்டர் கண்டென்மெண்ட் அண்ட் லிபரேஷன் ஃப்ரம் த சஃபரிங். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோட எதோட நம்ம அட்டாச் ஆகி இருக்கணும், எதோட வந்து எதோட மீன்ஸ் எந்த அவுட்கம்காக நம்ம வந்து செயல்படணும், மீன்ஸ் வி வாண்ட் டு ஒர்க், எதுக்காக நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டாச்மெண்ட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கன்சியூமர் ட்ரிவனிங் மெட்டீரியலிஸ்டிக் சொசைட்டியில் நாம் எப்படி இருக்கணும்னா நான் அட்டாச்சு டுவர்ட்ஸ் எதுக்கு? மெட்டீரியலிஸ்டிக் சொசைட்டி. மெட்டீரியலிஸ்டிக் சொசைட்டியோட நம்ம என்ன பண்ணக்கூடாது? அட்டாச் ஆகிருக்கக்கூடாது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வந்து ஆஸ்பயர் பண்ணணும். அதுக்கடுத்து ரைட் ஸ்பீச் அண்ட் எத்திக்கல் கான்டாக்ட். ஸோ இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஸோ இன்றைக்கி சரியான கரெக்டான எது பேசணுமோ அதை தான் கரெக்டாக பேசணும். மீன்ஸ் என்ன சரியான விஷயத்தை மட்டும் தான் பேசணும். அண்ட் எத்திக்கல் கான்டாக்ட். ஸோ நம்மளோட பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்கலாக இருக்கணும். எசென்ஷியல் டுடேஸ் ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் சோஷியல் மீடியா. It encourages individuals to be mindful on their words, avoiding falsehoodness, deceiving speech and harmful languages. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயத்த பேசணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டில் வந்து ரைட் டு ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டிஜிட்டல் ஏரால நம்ம ஒரு ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியோட போஸ்ட் பண்ணோம். அதுதான் சொல்கிறோம். எசென்ஷியல் டுவர்ட்ஸ் த ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் சோஷியல் மீடியா இட் என்கரேஜஸ் இண்டிவிஜுவல் ரைட் ஸ்பீச்சையும் எத்திக்கல் கான்டாக்டையும் ஃபாலோ பண்ணால் அந்த இண்டிவிஜுவலை வந்து மைண்ட்ஃபுல்னஸாகவும் ஃபோக்கஸ்டாகவும் மைண்ட்ஃபுல்னஸ் இன் தேர் வேர்ட்ஸ் கரெக்டாக அவங்க என்ன சரியான விஷயத்த பேசணும். அண்ட் அவாய்டிங் ஃபால்ஸ்ஹுட்னஸ் பொய்யான விஷயத்தை தவிர்க்கணும். ஸோ டிவைசிவ் ஸ்பீச் மீன்ஸ் ஒருத்தரை பிரிக்கிற அளவுக்கு மீன்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா செப்பரேஷன். ஸோ பிரிச்சாள்ற நம்ம பேசுகிறது வந்து யார் மனசுலையும் வந்து பார்த்திங்கன்னா பிரிவினைவாதத்தை உண்டாக்கக்கூடாது. ஸோ ஹார்ம்ஃபுல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எம்பரசிங் எத்திக்கல் பிஹேவியர் ப்ரமோட்ஸ் ட்ரஸ்ட். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ எம்பரசிங் எத்திக்கல் பிஹேவியர் ப்ரமோட்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் ஃபோஸ்டர் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வித்தின் கம்யூனிட்டி. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இவருக்கு சரியான விஷயத்தை தான் பேசுவார், இவர் கரெக்டாக தான் நடந்துப்பார் அப்படின்னு நீங்கள் வந்து மக்கள் மனசில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டா அந்த கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க? இவர் வந்து என்ஷூரிங் எத்திக்கல் பிஹேவியர் ப்ரமோட்ஸ் ட்ரஸ்ட். உங்களை வந்து நம்புவாங்க. ட்ரஸ்ட், இவர் சரியாக தான் பேசுவார். ஒன்ஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே என்ன நடக்கும்? இவர் கரெக்டான விஷயத்தை தான் பேசுவார், சரியான விஷயத்தை தான் நம்புவார். ஸோ வித்தின் கம்யூனிட்டி.
ஸோ என்னது, ஸோ அந்த அவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் என்ன வந்து ப்ரமோட் ஆகும் அப்படின்னா பீஸ் அண்ட் ஹார்மனியை ப்ரமோட் ஆகும். அவருக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ என்னது, எது ஃபாலோ பண்ணுறது மூலயமா, ரைட்ஃபுல்னஸ், ரைட் ஸ்பீச் அண்ட் எத்திக்கல் கான்டாக்டை ஃபாலோ பண்ணுறது மூலயமா. நெக்ஸ்ட் த மிடில் பாத். எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் பாத்தை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ என்னது, பேலன்ஸ் அண்ட் மாடரேட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு மிடில் பாத்தை சூஸ் பண்ணணும். இது ஸோ ரைட்டிஸ்டாக இருக்கீங்களா, லெஃப்டிஸ்டாக இருக்கீங்களா, இல்லை ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் விங்காக இருக்கீங்களா, லெஃப்ட் விங்காக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணுறதுல நான் ஒரு மிடில் பாத் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் அது எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக டிவைடாக இருக்குது. அவங்கவுங்களுக்குன்னு ஐடியாலஜியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பசஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ல்டில் நாம் எப்படி இருக்கணும், மிடில் பாத்தை சூஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் அண்ட் மாடரேஷன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். In the world of extremes, this teachings calls for avoiding both indulgent assertion. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஸ்ட்ராங்னஸ், ஏதாவது ஒரு சைடு போய் இருங்க அப்படின்னு இருக்கக்கூடிய வேர்ல்டில் நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா மிடில் பாத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். By following middle path, individual can find equilibrium leading to greater well-being and sustainable lifestyle. ஸோ மிடில் பாத்தை ஃபாலோ பண்ணுறது மூலிமா கிரேட்டர் வெல்பீயிங்கும் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியும் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன். யாருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன், ஃபஸ்ட்டு நான் எனக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன். அப்போது நான் எனக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி செய்வேன். ஸோ செல்ஃப் அவேர்னஸ், இண்டிவிஜுவல் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ். நான் செய்கிற ஆக்ஷன்ஸ்க்கு நான் பொறுப்பெடுத்துக்கிட்டேன் அப்படின்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். நான் இந்த வேலையை செய்கிறேன், இது என்னுடைய வேலை. ஸோ பாருங்கள், இண்டிவிஜுவல் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஆக்ஷன். நான் என்ன ஆக்ஷனோ, நாட் ஓன்லி ஆக்ஷன், தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். என்னோடய ஆக்ஷன், என்னோடய தாட்ஸ், என்னோடய எமோஷன்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் இந்த ரெஸ்பான்சிபிள், நான் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதை நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ ரெஸ்பான்சிபிளாக அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு அவங்க ரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுல. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பை அக்னாலஜிங் த பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி, நான் வந்து அக்கௌண்டபிளாக இருக்கணும். இண்டிவிஜுவல் கேன் கல்டிவேட் பாசிட்டிவ் சேஞ்சஸ் வித்தின் தெம்செல்ஸ். நான் செய்கிற ஆக்ஷனுக்கு நான் அக்கௌண்டபிளாக இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணோம் அண்ட் கான்ட்ரிபியூட் மோர் கன்ஸ்ட்ரக்டிவ் சொசைட்டி. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் சொசைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ என்னது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா mindfulness and meditation, compassion and kindness, non-attachment and impermanence, right speech and ethical conduct, the middle path, self responsibility. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புத்தாவோட டீச்சிங்ஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும். மிடில் பாத், பிளாக்ஸாக இருக்கக்கூடிய வேர்ல்டில் மிடில் பாத் சூஸ் பண்ணணும். ரைட் ஸ்பீச். ஸோ இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டான விஷயத்தை பேசணும், எத்திக்கலாக பேசணும். அதுவும் அதுக்கடுத்து நான் அட்டாச்மெண்ட் அண்ட் இம்பர்மனன்ஸ். ஸோ மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நாம் மெட்டீரியலிஸ்டிக்காக நாம் போகாமல் அதிலிருந்து விலகி வந்து ரியல் ஹாப்பினஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ கம்பேஷன் அண்ட் கைண்ட்னஸ். ஸோ நம்மக்கிட்ட எம்பத்தி இருக்கணும், கம்பேஷன் இருக்கணும், மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன். ஸோ நம்ம செல்ஃப் அவேர்டாக இருக்கணும், மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி மன நிம்மதியோடு இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து புத்தாவோட டீச்சிங்ஸ் இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பை அடாப்டிங். ஸோ ஃபைனலாக இதோட கன்க்ளூஷன் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணுறது மூலயமா நம்ம ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணலாம். By adopting righteous actions and ethical livelihood, society can break free from corruption, secure access to the food and water, foster economic opportunity and employment, ultimately paving the path towards prosperity. So actually, the right actions, ethical livelihood, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்ம வந்து கரப்ஷன் ஃப்ரீ சொசைட்டியை வந்து நம்ம இருக்கலாம். செக்யூர் ஃபுட் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி கிடைக்கும், வாட்டர் செக்யூரிட்டி கிடைக்கும், எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அல்டிமேட்லி ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த 6 பாயிண்ட்டும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். கன்க்ளூஷன் என்னது, த டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா ரிமைன்ஸ் profoundly relevant to the modern world. ஸோ அதுதான். ஸோ என்னது, மைண்ட்ஃபுல் மெடிடேஷன், ஸோ கம்பேஷன் அண்ட் கைண்ட்னஸ், சோஷியல் இஷ்யூஸ், கம்பேஷன் அண்ட் கைண்ட்னஸ் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய சோஷியல் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன். ஸோ பை இன்கார்பரேட்டிங் டீச்சிங்ஸ் இன் டு டெய்லி லைஃப், இண்டிவிஜுவல் கேன் ஃபைண்ட் பர்பஸ், ஹாப்பினஸ்
ஸோ நம்ம எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற பர்பஸ் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம், நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஸோ அண்ட் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தெம் செல்ஸ், நம்மளே ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம் இந்த வேர்ல்ட் அரவுண்ட் தெம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வேர்ல்டு நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, என்னமோ பண்ணுங்கள், 100% இது ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.